வாக்காளர் பட்டியல் சேர்ப்பு நிலவரத்தில். இப்போ அந்த செயலி ஆப் பண்ணியிருக்காங்க, எல்லாம் மாடர்னைஸ் ஆகுறாங்க இப்போ எல்லா இதுவும். அது மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப அவரும் தன்னை தகவல் வச்சுக்கிறார். அதுவும் அவர்கிட்ட இருக்கவங்க பூரா வந்து இளைஞர்கள் 18லேருந்து 35 வயசு. இன்னும் சொல்லப்போனால் வாக்களிக்கும் வயதை 16ஆக மாற்றிட்டா விஜய் சிஎம்மாவே ஆகிடுவார். ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டாக இருக்குது. ஆமாம், வாக்களிக்கும் வயது மட்டும் 16ஆக குறைக்கப்படுமே ஆனால் இந்திய தேர்தல் ஆணையத்தால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக விஜய் தான் சிஎம், அதில் சந்தேகம் வேணாம். மாற்றவே முடியாது. ஆனால் இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், எந்த உள்நோக்கம் இல்லாமல் என் விருப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கள யதார்த்தத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். நான் விஜயகாந்தை பார்த்துருக்கேன், சிவாஜி கணேசனை பார்த்துருக்கேன், விஜயகாந்தை பார்த்துருக்கேன், கமலஹாசனை பார்த்துருக்கேன். எந்த சினிமாக்காரருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு செல்வாக்கு விஜய்க்கு. இளம் தலைமுறையினர், பெண்கள், எல்லா வயது பெண்களும் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றாங்க. மகளிர் உரிமை தூக்கி வாங்குற பெண்களில் கணிசமான பெண்கள் ஓட்டு போடுவேன்றாங்க. ஸோ அதனால தான் திமுக பயப்படுது, ரொம்ப பயப்படுது. உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா